என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 23வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில், அந்நியனை ஒடுக்காயாக எகிப்து தேசத்தில் அந்நியர்களாய் இருந்த நீங்கள் அந்நியனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறீர்களே. இந்த வசனத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு எப்படி சுட்டி காட்டுகிறார் பாருங்க. இப்போ ஒருவேளை நீங்கள் மாமியார் என்ற ஸ்தானத்தை அடைஞ்சிட்டீங்க, உங்கள் மருமகளை நீங்கள் கொடுமைப்படுத்தி கொண்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்களும் ஒரு காலத்தில் மருமகளாக இருந்தீங்கல்ல, அந்த சமயத்தில் உங்கள் மாமியார் உங்களை கொடுமைப்படுத்தின காரியங்கள் அல்லது உங்கள் குடும்பத்தார் உங்களுக்கு செய்த கெடிதான காரியங்கள், இவைகள் எல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு இப்படி கொடுமைப்படுத்தும் போது ஒரு மனுஷனுடைய மனது எவ்வளவு அதிகமாய் பாதிக்கப்படும் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? நீங்கள் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாக இருந்தீங்க. அப்போ அந்நியர்களாக இருந்த சமயத்தில் உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? இப்போ அதே நிலையில் ஒரு அந்நியனை நீங்கள் கொடுமைப்படுத்தி கொண்டு இருந்தீங்கன்னா அது தகுதியாக இருக்குமான்றதை யோசித்து பாருங்கன்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு நீ இருக்கிற ஸ்தானம் மற்றவர்களை நீ நசுக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் முன்பு ஒன்று நசுக்கி கொண்டு இருந்தாங்களே, அப்போ நீ எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட, எந்த அளவுக்கு கண்ணீர் வடித்த, எந்த அளவுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே இதை நியாயம் தீர்க்க மாட்டீங்களா, இதை விசாரிக்க மாட்டீங்களான்னு சொல்லிலாம் புலம்புனல்ல. ஆனால் இன்றைக்கி நீ அதே தவறு செய்யலாமா? கர்த்தருடைய ஆவியானவர் அதை தான் சுட்டி காட்டுகிறார். அருமையான மருமகளே, இன்றைக்கி கர்த்தருடைய ஆவியானவர் ஒன்றத்தில் சொல்லுகிற காரியம் என்ன? இன்றைக்கும் உன் மாமியாரை நீ கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் மறந்துடாத, நீயும் ஒரு காலகட்டத்தில் மாமியார் என்ற ஸ்தானத்துக்கு வருவே. உனக்கேற்ற ஒரு ஆளை கர்த்தர் கொண்டு வருவார். இன்றைக்கி நீ என்ன விதைச்சியோ அதை நீ அறுக்கத்தக்கதான ஒரு காரியத்தை கர்த்தர் கொண்டு வருவார். கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அந்நியருடைய இருதயத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நசுக்கப்படுகிறவர்கள், ஒடுக்கப்படுகிறவர்கள் எவ்வளவு வேதனைப்படுவார்கள் என்பதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் புரிந்து வைத்திருக்கிறீர்களே. ஏனென்றால் நீங்கள் ஒடுக்கப்பட்டது உண்டே, நீங்கள் நசுக்கப்பட்டது உண்டே. அப்படி இருக்க நீங்கள் ஏன் அதே காரியத்தை மற்றவர்களுக்கு செய்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட தனிப்பட்ட முறையில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்மை சீர்படுத்தும். எந்த இடத்துலலாம் கர்த்தர் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறாரோ அந்த காரியத்தெல்லாம் சீர்படுத்த ஆரம்பிங்க. ஆண்டவரே, நான் இந்த தவறு நான் செய்யக்கூடாது, என்ன இப்படி அவங்க செஞ்சாங்க, அதே போல் நான் என் கீழே இருக்கிறவங்கள அப்படி நசுக்கக்கூடாது, அவங்க மனநிலையை பாதிக்கிற அளவுக்கு நான் செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் எனக்குள்ளே இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் நான் உம்முடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உங்களுக்குள் உறுதியான ஒரு தீர்மானத்தை எடுக்க ஆரம்பியுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக அன்பை உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், சமுதாயத்தில் வெளிப்படுத்த ஆரம்பியுங்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகமாய் உங்கள் மூலமாய் மகிமைப்பட ஆரம்பிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.